கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த காலை பொழுதில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அன்புள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை விட்டு மாறாத தெய்வமாயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 10 இப்படியாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை ஒருவர் குத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாய் வேதம் பதிவு செய்கிறது. அன்பான தேவ ஜனமே, இந்த காலை பொழுதிலே வேதத்தில் உள்ள அற்புதமான வார்த்தைகள் உங்களை தேடி வருகிறது. இதை தியானிக்கும் பொழுது, இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு மாற்றத்தை காண முடியும். நீங்கள் ஒரு சமாதானத்தை காண முடியும். வேதனைகளோடும் குறைவுகளோடும் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அநேகர் பணத்தில் ஆசைப்பட்டு, பொருள்களில் ஆசைப்பட்டு, இன்னொருவர் போல் நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறார்களே. வேதம் பதிவு செய்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணத்தை இச்சித்து தங்களுடைய வாழ்க்கை இழக்கப்படுகிறது. அநேகர் மரித்து விடுகிறார்கள். கடனிலும் அவமானத்திலும் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இந்த காலை பொழுதில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யத்தை தருகிறது. அதில் வேதனை இல்லை. நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு வாழும் பொழுது கர்த்தருடைய நிரந்தரமான சமாதானமான நன்மையான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வருகிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரை வழியாயிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். உயர்வாய், ஆசீர்வாதமாய், சமாதானமாய் இருப்பது போல் காணப்படுகிறது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் துக்கமும் சஞ்சலங்களும் இருக்கிறது. உலகத்திலே அநேகர் பார்க்கும் வண்ணமாக அவர்கள் ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கிறார்கள் என்பதாய் விளங்கும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு உயர்வு இல்லை. கர்த்தர் தருகிற ஒரு நிரந்தரமான